இந்த வீடியோவில் ஸ்க்ரீன் பிரிண்டிங் மெத்தட் இல்லாமல் எப்படி சால்டர் மாஸ்க் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மொதல் நாள் பிஏஎஸ்எம் இங்க் வந்து கோட்டிங் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் இந்த மாதிரி ஃபிலிமில் சால்டர் மாஸ்க்கு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை சரியான பொசிஷனில் அந்த பிசிபி மேலே வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா சரியான பொசிஷனில் வச்சுட்டேன். அடுத்தது யூவி லைட்டில் வச்சுக்கலாம். யூவி லைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் வைக்கணும். பார்த்திங்கன்னா யூவி லைட் இருக்குது. இதில் சரியான பொசிஷனில் வச்சுட்டு அதுக்கு மேலே வெயிட் வச்சுக்கலாம். வெயிட் இல்லைன்னா ரிசல்ட்டு சரியாக கிடைக்காது. அதனால் நம்ம பிசிபி வச்சுட்டு அது மேலே வெயிட் வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா அது மேலே ஒரு வெயிட் வைக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் துணி இல்லாட்டி அட்டை ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். எதுக்குன்னா யூவி லைட்டு நம்ம மேலே படக்கூடாது. அது நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கும். அந்த யூவி லைட்டு கரெக்டாக 3 நிமிஷம் தான் விடுறோம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த பிசிபி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 100 ml வாட்டர் எடுத்துக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் 100 ml வாட்ரு. அதிலே பார்த்திங்கன்னா 1 கிராம் இல்லைனா 2 கிராமு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். பேக்கிங் சோடாவை பார்த்திங்கன்னா சலவை சோடான்னு சொல்லுவாங்க. இல்லை கெமிக்கல் நேம் பார்த்திங்கன்னா சோடியம் கார்பனேட்னு சொல்லுவாங்க. அதை மிக்சிங் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த யூவி லைட்டில் வச்சுருந்த அந்த பிசிபி எடுத்து இந்த மாதிரி ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஷேக் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதோட பார்த்திங்கன்னா மேலே ப்ரெஸ்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இப்போ இந்த சால்டர் மாஸ்க் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் பண்ணுற மெத்தடோட குவாலிட்டி நல்லா வரும். ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே வரும். இது வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.